ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் 30,000 ப்ராஃபிட், 30,000 ப்ராஃபிட் லோவை பிரேக் பண்ணிருக்கு. 30,000 ப்ராஃபிட், 115, 35,000, 35,000, ஓகே, 50, 50,000, 43, ஒரு சின்ன ஒரு மூமெண்டம், 48, 48, 44,000, 48,000, ஓகே, 51, எக்ஸிட், எக்ஸிட். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ராஸ் ஸ்கல்பிங் ட்ரேட் வித் ராஜ். ஓகே, இன்னைக்கு அல்டிமேட், இன்னைக்கும் 53,000 ப்ராஃபிட்ஸ் ஸ்கேல்பிங். டெய்லி என்னால் மட்டும் எப்படி முடியுது சார்? முதல்ல சைக்காலஜி புரிஞ்சுக்கங்க. எடுத்த உடனே மார்க்கெட்டில் வந்து 2-3 நாள் ட்ரைன் பண்ணிட்டு, இல்லை ஒரு மாதம் நான் மார்க்கெட்டில் இருக்கேன், 6 மந்த்தாக இருக்கேன், 1 இயராக இருக்கேன் சார். ஒருத்தர் 10 வருஷம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களால வின் பண்ண முடியல. ஏன் சொல்லுங்க? அவங்களுக்கு நிறைய கிரீட்னஸ் அதிகம், ஹோப்ஸ் அதிகம், அது இல்லாமல் பயம் அதிகம். ட்ரேடிங்ல பொறுத்தவரைக்கும் யாருக்கு பயம் இல்லையோ, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மேல அவங்களுக்கு பிலீவ் இருக்கோ, அவங்க வெற்றி பெறுவது நிச்சயம். நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா சிறுதுளி பெருவெள்ளம், டெய்லியுமே 30,000, 50,000, 80,000, 92,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, என்னுடைய கோல் இந்த வருஷத்துல 1 CR. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்க போகும் பாதையை நீங்க டிசைடே பண்ணல அப்படின்னா எங்க போய் சேருவீங்க? சார் நான் போறேன் சார், வாழ்க்கை போற போக்குல நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா போகும் பாதையை அடையவே முடியாது. நீங்க எந்த பாதைனா ஒரு நடுவில் 2-3 பாதைகள் வரும், நீங்க திரும்பிடுவீங்க. இல்ல இந்த பாதை இந்த பக்கம் போகுமான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அப்போ ஒரு கூகுள் மேப்ல நீங்க டெஸ்டினேஷன் பிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க சேரும் பாதையை கண்டிப்பாக போய் சேருவீர்கள். கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் சுத்த வைக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம், கொஞ்சம் டிராபிக் ஆகலாம், ஆனா இருந்தாலும் நீங்க போகும் பாதை டெஃபினெட்லா போய் சேருவீங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதுக்காக? நீங்க என்னவா ஆகணும், ட்ரேடிங்ல நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும், நீங்க டெய்லி எவ்வளவு இன்கம் பண்ணணும், நீங்க டெய்லி எவ்வளவு லாசஸ் பண்ணணும், எந்த விதத்துல நீங்க எவ்வளவு லாசஸ் நீங்க எடுக்க முடியும், எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் நீங்க கெயின் பண்ண முடியும். ப்ராஃபிட்ஸ் என்பது, ரிவார்ட்ஸ் என்பது மார்க்கெட் கிட்ட. ஓகே, லாஸ் என்பது, ஸ்டாப் லாஸ் என்பது உங்க மைண்ட்ல. நான் ஏன் சார்ட்ல ஸ்டாப் லாஸ் போடுறது இல்லை? சார்ட்ல ஸ்டாப் லாஸ் போடுறோம்னா அன்னைக்கு மார்க்கெட் வந்து வீக் மார்க்கெட், அன்னைக்கு கன்சல்டேஷன் மார்க்கெட். ஓகே, நம்மளுடைய எமர்ஜென்சி, நம்மளுடைய ஃபண்ட் வந்து வைப் அவுட் ஆகாம பாதுகாக்கிறது ஸ்டாப் லாஸ் பெஸ்ட் வே. ஆனா நீங்க ஸ்கேல்பிங்ல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க மாடிஃபை பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்க ப்ராஃபிட் புக் பண்றதுக்கெல்லாம் உங்களுடைய என்ட்ரி ஒரு எக்ஸிட் லெவல் மிஸ் ஆயிடும். உங்களுடைய பைசா உங்க கையில விட்டு போயிடும். சார் சார்ட்ல ரன் ஆயிட்டு இருக்குன்னா அது உங்க பைசா கிடையாது. நீங்க எப்ப வரையும் புக் பண்ணாம இருக்கிறீங்களோ அப்ப வரையும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அது வராது. புரியுதுங்களா? நீங்க போகும் பாதை 1 இயர் நான் இதுதான் ஆகுவேன் அப்படின்ற விஷயங்கள கான்பிடன்ஸோட இறங்கி அது வேலை செய்ய ஆரம்பிங்க. ஒரே நாள் வேலைகள், அட்லீஸ்ட் ஒரு 90 days ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ரியல் மணில எதுவுமே செய்யாம நீங்க ஒன்லி கையை கட்டிட்டு சார்ட்டை மட்டும் வேடிக்கை பாருங்க, லெவல்ஸ் நோட் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துதான் நோட் பண்ணுங்க, அது பிரீமியம்ல நோட் பண்ணுங்க, எவ்வளவு மூவ் பண்ணிருக்குன்னு ஒரு பேப்பர் பண்ண எடுத்து நோட் பண்ணி எழுதி வைக்க. டெய்லி இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல வின் ஆயிருக்கு சார். எதுவுமே 100% ஸ்ட்ராட்டஜி வந்து வின் ஆக முடியாது. லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். இது சொல்லியிருக்க பிசினஸ். பிசினஸ்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும், லாஸ் இருக்கும். அப்போ ரெண்டுமே மேனேஜ் பண்ணி தான் போகணும். மந்த்லி எண்ட்ல, இயர்லி எண்ட்ல நம்ம எப்படி இருக்குன்றதா நம்ம சவால். 1 or 2 daysல லாசஸ் ஆயிட்டு நான் ஹெவி லாட் சைஸ்ல வந்து உள்ள போட்டேன் சார், மொத்தம் வைப் அவுட் ஆயிடுச்சு சார். 1000 rupees வேல்யூவேஷன் தெரியுறவங்களுக்கு 1 CR வேல்யூவேஷன் எப்படி தெரியும்? அந்த 1000 என்பது பிளஸ் ஆயிட்டே போனாதான் அந்த 1 CR லெவலுக்கு நம்ம போயே சேர முடியும். அப்போ நான் 1 CR சம்பாதிச்சது மட்டும் கற்பனை இருக்கு, ஆனா நீங்க ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணாம நேத்து பண்ண விஷயம் இருக்கு. நீங்க நேத்து பண்ண மிஸ்டேக் பண்ணுவோம், என்னோட ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியல, ஆனா நான் லாஸும் புக் பண்ணல. புரியுதுங்களா? நான் லாஸும் புக் பண்ணல, ப்ராஃபிட்ஸும் என்னால புக் பண்ண முடியாது. நேத்து பண்ண தப்ப நீங்க பண்ணாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஓஃப்ல நான் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருந்தேன், நான் கரெக்டான ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனா நேத்து டிராப் மார்க்கெட்டா இருந்துச்சு, என்னுடைய ப்ராஃபிட் கையை விட்டு போயிடுச்சு. 80,000 நினைச்சு பாருங்க. சில பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய சேலரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள். இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் டெய்லியுமே கிரீன்ல இருக்கும். ஓகே, எல்லா நாளும் கிரீன்ல இருக்க முடியும், பாசிபிள். போதும் என்ற மனமே பொண்ணானது, சிறுதுளி என்பது பெருதுள்ளம், சிறுதுளி என்பது பெருவெள்ளம். ஓகே, நீங்க போகும் பாதையை முதல்ல பிக்ஸ் பண்ணுங்க, அதை நோக்கி போயிட்டே இருங்க. தடைகள் 1000 வரும், உடைச்சு கொண்டு போயிட்டே இருங்க. உங்களால முடியாது, செய்ய முடியாது, அது இதுன்னு இருந்தாலும் உங்களை டைவர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதையுமே போக்கஸ் பண்ணாம, ஒரு குதிரைக்கு கடிவாளம் எவ்வளவு முக்கியமோ 2 பக்கம் பார்க்காம குதிரைக்கு ஒரு 2 பக்கம் கட்டியிருப்பாங்க, அது பாதையை மட்டுமே நோக்கி ஓடிட்டு இருக்கும். ஓகே, அதனால உங்க பாதையை நோக்கி ஓடுங்க. இந்த பக்கம் இருக்கு, உங்களை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க, உங்களுக்கு பிளைம் பண்றது ட்ரை பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப விஷயங்களுக்காக நெகட்டிவான விஷயத்தை புகுத்துவாங்க. அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா உங்க பாதையை பிக்ஸ் பண்ணிட்டு எந்த பக்கம் நீங்க போக்கஸ் பண்ணாம நீங்க உங்க பாதையை நோக்கி ஓடிட்டே இருங்க. வெற்றி நிச்சயம். ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஹாப்பியான
நாளா இருக்கட்டும், வரப்போற எல்லா நாளும் ஸ்கேல்பிங்ல அல்டிமேட்டா இருப்பீங்க நீங்க. ஓகே, தேங்க்யூ. பிரபல் சக்தி முதல்ல தேங்க்யூ, உங்களுக்கு தேங்க்யூ, என் வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய். இன்னைக்கு நம்ம நிப்டி பிடி ட்ரேட் பண்ண போறோம். நிப்டி பிடி ஒரு கேப் அப் மூவ்மெண்ட் உருவாயிருக்கு. கேப் அப் 24,300 put option, 24,300 put option. ஒன் லாட் சைஸ் உடைய பிரீமியம் பார்க்கும்போது 6,300 rupees போயிட்டு இருக்கு. குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்குவோம். குவான்டிட்டிஸ் ஆட் டவுன். அதே மாதிரி கால் சைட்லயும் 24,300 கால் ஆப்ஷன், இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, மூமெண்டம் மிஸ் பண்ணியிருக்கோம். மூமெண்டம் மிஸ் ஆயிடுச்சு நம்ம கையில இருந்து. ஓகே, வெல் சப்போர்ட்டிங் ஏரியா. புட்டுக்கான பிரீமியம். ஓகே, புட்டுக்கான பிரீமியம்ல நான் மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பை பண்ணல, வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன். ஏன்னா இது வெல் சப்போர்ட்டிங் ஏரியா. ஓகே, 95ல நான் புட்டுக்கான என்ட்ரிக்காக ரெடியா இருக்கேன். வெயிட் பண்ணுவோம். ஏன்னா சப்போர்ட்டிங் ஏரியா. புட் சைட்ல ட்ராப் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணுவோம். பாருங்க, புட்டுக்கான பிரீமியம் அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. புட்ல யாராவது என்ட்ரி எடுத்தாங்களோ அவங்கள எல்லாரும் ட்ராப் பண்ணிருக்கு மார்க்கெட். ஒரு டைம் பார்க்கும்போது 9:30 ஆயிட்டு இருக்கு. புட்டு கண்டினியூஷன் ஆகணும் அப்படின்னா இந்த லோ லெவல் 24,249 வரையும் மார்க்கெட் கிராஸ் டவுன் ஆகணும். ஆனா அது வெல் சப்போர்ட்டிங் ஏரியா. நான் நல்லா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம புட்ல மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்றோம். மார்க்கெட் ஆர்டர்ல புட்டுக்கான பை. மார்க்கெட் ஆர்டர்ல புட்டுக்கான பை 5,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 5,000, 7,000, 11,000 சூப்பர். இந்த டே லோவை அடிக்கணும். 12,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 12,000, 4,000, 5,000. இந்த டே லோவை பிரேக் பண்ணணும் மார்க்கெட். பாருங்க, 12,000 ப்ராஃபிட் போயிட்டு 1,200, 1,000 rupees வரையும் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணணும் 111 லெவல்ல. ஓகே, 3,000, 4,000 காஸ்ட் டு காஸ்ட், 2,000, 3,000. ஓகே, ஓகே, 6,000 ப்ராஃபிட். 3,000, 6,000 போயிட்டு இருக்கு. இந்த லோ டவுனை பிரேக் பண்ணணும். ஓகே, 8,000, 11,000, 10,000. ஒரு நல்ல ஒரு 30,000, 30,000 ப்ராஃபிட். 30,000 ப்ராஃபிட் லோவை பிரேக் பண்ணிருக்கு. 30,000 ப்ராஃபிட். 150, 35,000, 35,000. ஓகே, 50, 50,000, 43. ஒரு சின்ன ஒரு மூமெண்டம். 48, 48, 44,000, 48,000. ஓகே, 51 எக்ஸிட்.
எக்ஸிட் 53,000ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸ்கேல்பிங் அல்டிமேட் பாருங்க, சிங்கிள் பொசிஷன் 2625 குவான்டிட்டிஸ் 92ல பை பண்ணியிருக்கோம். 112ல 112ல நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான நம்ம இன்னைக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ஸ் 53,231 ருபீஸ் வந்து அல்டிமேட்டான ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஆர்டர் புக்ஸ் சிங்கிள் ஆர்டர். இன்னைக்கு மார்க்கெட்ல லேட்டா தான் நான் என்ட்ரி ஆனேன். ஓகே, அப்ப பார்க்கும்போது 9:33 நான் என்ட்ரி கொடுத்தேன். 9:34 1 மினிட்குள்ள நம்ம ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிருக்கோம். அல்டிமேட் ஸ்கேல்பிங், சூப்பரான ஒரு ஸ்கேல்பிங். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.